1,39,000 விவசாயிகள் வந்து இந்த மக்காச்சோளத்த உற்பத்தி பண்ணி குடுக்குறாங்க. ஆனா, அந்த ரூ. 36,00,00,000 வந்து பத்தாது. போதுமானதல்ல. இத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி குடுத்தா நல்லாருக்கும். மேலும் இத அந்த எத்தனால வந்து இது பண்றதுக்கும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்தந்த அந்த சர்க்கரை ஆலைகள்ல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது பேரளவுல தான் இருக்கு. இந்த தொகைய உற்பத்தி வந்து தொகைய அதிகப்படுத்தி குடுக்கணும். ஏன்னா 1,39,00,000 விவசாயிகளுக்கு இந்த பணம் வந்து பத்தாது. ஆனா, இந்த திட்டத்த நாங்க முழுமையா வரவேற்கிறோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா வாழை, பயிர் வகைங்க, நெல், வெங்காயம், பூ இதெல்லாம் ஏற்றுமதி விவசாயம் அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான அந்த 500 மெட்ரிக் டன்றது பெரிய லெவலில் சேவ் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் எல்லாமே எல்லா கட்டமைப்பு வசதியும் செய்து தருவாங்க. இப்போ இதை செஞ்சு தரும்போது என்னென்னா எங்களுக்கு அதை சேமித்து வைக்கிறதுக்கான குடோனு கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே செஞ்சு தருவாங்க. ஆனால் இந்த அரசு அறிவிச்சிருக்க இந்த நல்ல திட்டத்தில் விவசாயிகள் நேரடியாக பயன்படணும். இடைத்தரகர்கள் எதுவும் பயன்பெறாமல் நேரடியாக விவசாயிகள் வந்து இதில் பயன்பெற்று விவசாயிகள் நேரடியாக ஏற்றுமதி பண்ணி அவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கிற மாதிரி இந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். இதில் நிறையான அறிவிப்புகள் வந்திருக்கு. விவசாயிகள் வரவேற்கக்கூடிய வரவேற்பு வந்திருக்கு அறிவிப்புகள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மானியத்துடன் கூடிய விவசாய வேளாண் கருவிகள் வாங்குறதுக்கு 227 கோடி அறிவிச்சிருக்கோம், வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் முழுமையாக எதிர்பார்த்து என்ன அப்படின்னா, இந்த கடன் நாங்கள் வாங்கிய கடனை வந்து தள்ளுபடி செய்வாங்க முழுமையாக அப்படி சொல்லியிருந்தோம், கேட்டிருந்தோம். ஆனால் அந்த அந்த ஏமாற்றம் அளிக்கிறது. அடுத்து தேர்தல் அறிவிப்பின் போது பார்த்தீங்கன்னா நெல்லுக்கான விலை குவிண்டாலுக்கு 3,500, கரும்புக்கான விலை 4,500 அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே நிறைவேற்றி தருவோம்னு சொன்னவங்க இன்றைக்கு அதை பற்றி பேசவில்லை. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், ஏமாற்றம் அளிக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும், எதுவுமே செய்யலை. 3ல் எதுவுமே செய்யலையே. 50 லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் வளர்க்குறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது கூடங்கள் அமைத்து காளான் வளர்க்குறதுக்கு. இந்த மாதிரி கூடங்களை அமைத்து காளான் வளர்க்குறதன் மூலிமா கிராமப்புற விவசாய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இந்த காளானை வளர்த்து பொதுமக்களுக்கு விநியோகம் விற்க போகும்போது பொதுமக்களுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து, அதிகமான சத்துக்கள் இதில் கிடைக்குது. ஒரே விஷயத்தில் பொதுமக்களுக்கான புரதச்சத்தையும் அரசாங்கம் உற்பத்தி கொடுக்குது. விவசாய இளம்பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பையும் உற்பத்தி பண்ணுது. ஒட்டுனி எல்லா தோட்டத்துக்கும் கொடுக்கணும். ஒரு தோட்டத்துக்கு ஒரு அட்டை கொடுத்தாங்கன்னா நான் 1000 மரம் வச்சுக்கிற ஒரு மரத்தில் ஒன்று வந்து விட்டு ஒட்டுனி கொடுத்தோம்னா சரியாக போயிடுமா? இல்லை, இங்கே தயாரிப்பு மையம் வந்து வர்றது வரவேற்கத்தக்கது. ஆனால் தயாரிப்பு மையம் வந்து செயல்பட்டு அதை கொண்டு வந்து அந்த அட்டையை எங்களுக்கு கொடுத்து அதை நாங்கள் தென்னை ஓடுறக்குள்ள தென்னை மரம் செத்து போகுது. புதிய அரசு வந்து இப்போ பெண்களுக்கு கறவை மாடு கொடுப்பதாக அறிவித்துள்ளாங்க. கறவை மாடு வந்து வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களை மாதிரி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அரசு கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டம், வரவேற்கக்கூடியதான். இது பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும். இதை அவங்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்து அவங்க வாழ்வு சிறப்படைய அரசு இன்னமும் கூட பரிசீலனை செய்து நல்ல பயனாளியை தேர்வு செஞ்சு கொடுத்தா அவங்களுடைய வாழ்வு நல்லா சிறக்குங்க. தார்பாய்க்கு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த கவர்மெண்ட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பொது நிலங்கள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 200க்கு 30, 40ங்கிற ஷெட் அளவுக்கு போட்டோம்னா இந்த நெல்லுங்களை எல்லாமே அதுக்குள்ளே அடைக்கலாம். இதுக்கு 10 கோடி ரூபா ஒதுக்கின கவர்மெண்ட்டு இது குறுகிய இதுதான் வரும். ஒரு ஷெட்டுன்னு கணக்கு பண்ணாலே வந்து மேக்ஸிமம் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வந்து அடங்கிடும். இந்த 10க்கு 30க்கு 200 இந்த ரேஞ்செல்லாம் வந்து போட்டாலே அந்த பட்ஜெட் தான் அடங்கும். மேக்ஸிமம் கவர்மெண்ட்டு இதை கருத்தில் கொண்டு அவங்க என்ன பண்ணோன்னா தார்பாய்க்கு பதிலாக ஷெட்டுங்களை வந்து போகிறதுக்கு அவங்க வந்து முடிவெடுக்கணும். இந்த மாதிரி பருத்தி, கரும்பு பெருக்கம் அப்படின்ட்டு எதாவது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு பணத்தை அதிகமாக லாபம் தரக்கூடியதோ அதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி இன்னும் சொல்லலை. அது நேற்று எங்கள் விவசாய சங்கம்லாம் கூட்டி பேசி ஒரு 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. அதனால் மற்ற மானியங்கள்லாம் குறைச்சிட்டு கூட்டுறவு கடனை எங்களுக்கு தள்ளுபடி பண்ணால் இந்த விவசாயெல்லாம் கடன்லேருந்து மீளுவாங்க. இல்லை, அவங்கெல்லாம் வந்து எப்போவுமே ரொட்டீனாக சொல்கிறதே சொல்லுவாங்க. இவங்க மாற்றி யோசிச்சுருக்காங்க. நிறையா ஆப்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு ஆப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாயிகள் வருமானத்தை பெருக்கிறதுக்காக ஒரு தொழில்நுட்ப மையம் ஊட்டியில் வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது எங்களுக்கு பார்க்கும்போது. ஏன்னா புதுசாக சிந்திச்சாதே நாங்கள் வந்து விவசாயத்தில் லாபம் ஈட்ட முடியும்.
அந்த நெல் கரும்பு வாழைன்னு போட்டு நாங்கள் பழையபடியாக இருந்தால் விவசாய வருமானம் பெருக மாட்டேங்குது. அது நல்ல முயற்சி தான் அந்த பட்ஜெட். இது ஒன் டைம் முதலீடு. அரசாங்கம் என்ன நோக்கத்தில் செய்துனாட்டா, ஆவின் பாலகத்தையும் பால் வளத்துறத்தையும் உயர்த்தணும்னு நினைக்குது, பெண்களுடைய முன்னேற்றத்தையும் உயர்த்தணும்னு நினைக்குது. இது நல்லது, வரவேற்கத்தக்கது. இதில் என்ன செய்யணும்னாட்டா, ஆளை தேர்ந்தெடுக்கிற மட்டும் கரெக்டான ஆளுகளை தேர்ந்தெடுத்து இது பண்ணணும். சில அரசியல்வாதிகளோ மற்ற யாரோ தேவையான ஆளை மட்டும் இதுன்ட்டு உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களை விட்டுறக்கூடாது. இதன் மூலம் அந்த மாடுகளை பிடிச்சி கொடுத்து அந்த பாலை எடுத்து நம்ம கவர்மெண்ட் சொசைட்டியே அவங்க பால் எடுத்து அதன் மூலம் பால் உற்பத்தியை பெருகி நாட்டினுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தலாம். வரவேற்கத்தக்கது. இங்கே முருங்கைக்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேடசந்தூர்ல முருங்கைக்காய் வைக்கிறதுக்காக குடோன் கட்டப்பட்டிருந்ததை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ அதனால எங்களுக்கு நிறையா முருங்கைக்காய் வேஸ்ட் ஆகிறது, மாட்டுக்கு போடுறது, இந்த மாதிரி கழிவுகள் தான் இருக்குது. அதனால இப்போ சிஎம் புதுசாக குடோனை டெவலப் பண்ணி தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் இங்கே நாங்கள் முருங்கைக்காய் கொண்டு போய் வச்சு சேகரித்து நல்லபடியாக விற்பனை செய்யலாம். இதில் 50% மானியம் வேற தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இது இங்கே இருக்க விவசாயிங்க எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நிதிநிலை அறிக்கை புதிய அரசு நிதிநிலை அறிக்கை அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒட்டுமொத்தத்தில் விவசாயிகளுக்கு நிறைய அறிவிப்புகள் நிறைய வரும். விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும்னு பார்த்தோம். எந்த அறிவிப்பும் இல்லை. நீங்கள் சொன்னத்தை கூட நீங்கள் எங்களுக்கு புதிய அறிவிக்கலாம் கூட தேர்தல் வாக்குறுதியில் சொன்னத்தை எங்களுக்கு அறிவித்தாலே போதும், நாங்கள் அவளோட இருந்தோம். எங்களுக்கு மெயினாக எங்கள் வாழ்வாதாரம் இருப்பணும்னு சொன்னால் கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் அதுக்கும் எந்த அறிவிப்பு இல்லை. அதே தேர்தல் வாக்குறுதிப்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 கரும்புக்கு 4500 விலை கொடுப்போம்னு சொல்லி அறிவித்தாங்க. ஆனால் இந்த அறிவிப்பில் எதுவுமே கிடையாதுங்க. உண்மையிலேயே நெல்லுக்கு விலை இல்லை, கரும்புக்கு விலை இல்லை. ஆனால் இதை பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய வேதனை அளிக்கிறது. ஆனால் எங்களுடைய பட்ஜெட் எடுத்துகிட்டு வேளாண் துறை அமைச்சர் போய் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வந்தார். திருப்பதியில் சாமி கும்பிட்டு வந்தாருன்னா நல்லது நடக்கும்னு பார்த்தோம். ஆனால் திருப்பதியில் நாமம் பெருசாக நாம இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி போட்டுக்காரோ என்னமோ, எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேளாண் துறை அமைச்சர் பெரிய நாமத்தை போட்டு விட்டு விவசாயிகளை இன்றைக்கி எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இருக்குது, ஏமாற்றமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டை கண்டித்து வன்மையாக ஒட்டுமொத்த விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த பட்ஜெட்டை ஒரு ஏமாற்றும் பட்ஜெட்டாக இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஹெக்டேருக்கு பக்கமாக தென்னை விவசாயம் நடந்துகிட்ருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பாதிப்பு என்னென்னு பார்த்தா இந்த பூச்சிக்கொல்லி பாதிப்பு தான். அப்புறம் இந்த வேர் நோய். அதுக்காக இந்த ஆலியார்லேயுமே கண்ணம்பாளையத்துலேயுமே இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி சம்மந்தப்பட்டது அது ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த வேளாண் பட்ஜெட்டில் மெயினாக இந்த தென்னை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்தி ரொம்ப சீக்கிரமாக அதை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா இன்னும் தென்னை விவசாயத்தை இன்னும் பாதுகாக்க முடியும். அது ஒரு கோரிக்கையாக வைக்கிற சீக்கிரமாக நிறைவேற்ற சொல்லி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.